ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக்ஸ். நாங்கள் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் மலையின் மேலே அமைஞ்சிருக்கு. சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயில் பழமையானது. இது 15 அல்லது 16வது நூற்றாண்டு காலத்தில் தோன்றியிருக்கலான்னு கல்வெட்டுகள் கூறுது. இந்த கோயிலில் சூரசம்ஹாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மலர் முழுக்கு விழாவும் சஷ்டி விழாவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் படிக்கட்டுகள் மலையிலேயே உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 108 படிக்கட்டுகள் இருக்குது. வயதானவங்களும் குழந்தைகளும் சுலபமாக ஏறி செல்கிற வடிவத்தில் இதை அமைச்சிருக்காங்க. சஷ்டி விழாக்களில் முதல் நாட்களில் பாலமுருகன் வடிவத்திலையும் சிவபெருமான் வடிவத்திலையும், 2வது நாள் 3வது நாளில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலையும், 4வது நாள் சங்கர நாராயணன் வடிவத்திலையும், 5வது நாள் சக்தி வடிவத்திலும், 6வது நாள் போர்க்கால முருகன் வடிவத்திலையும் காட்சியளிக்கிறார். மற்ற நாட்களில் பக்தர்களின் வேண்டுதலுக்கேற்ப வேலன், வேடன், வித்தகன் போன்ற கோலங்களை அலங்கரிக்கப்படுகிறார். இங்கு காலை 5 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும், தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும் பூஜைகள் நடைபெறும். மருமகன் பாலசுப்பிரமணியனாக மலையின் உச்சியிலிருந்தும், மாமன் பாலகிருஷ்ணன் அடிவாரத்தில் இருந்தும் அருள் புரிவது சிறப்பு. 2 பிரகாரங்களை கொண்ட சிறிய கோயில். முருகர் இங்கு 4 கைகளுடன் மயில் மீது நின்றிருக்கிறார். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். இந்த கோயில் மேல் நின்று பார்க்கும்போது கீழ்ப்பகுதிகள் அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. நாங்கள் இப்போ தான் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இதை மாதிரி பல பதிவுகளை பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.